காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை சிரியாவிற்கு நாடு கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகள். வருகின்ற சனிக்கிழமை அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்ய போகின்றார்களா? இதற்கான முழுமையான சம்மதத்தினை ஹமாஸ் தரப்பினர் வழங்கிவிட்டார்களா? லெபனானின் 5 புள்ளிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் அடுத்த கட்ட நகர்வுகளும். சிரியாவின் பயங்கரவாத குழுக்களுக்கிடையே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய மோதல். தற்போதைய சூழ்நிலையில் சிரியாவிலே ரஷ்யாவினுடைய இருப்பு எவ்வளவு முக்கியமானது என்பது தொடர்பான சில முக்கியமான காரணங்களை நான் முன்னே காணொளிகளில் தெரிவித்திருந்தேன். சிரியாவிலிருந்து ஈரான் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிரியாவிலே ரஷ்யாவினுடைய இருப்பு மிக முக்கிய தேவையாகும். அதிலும் குறிப்பாக பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுகளுக்கு ரஷ்யாவினுடைய இருப்பு மிக முக்கியமானதாகும். மேலும் சிரியாவிற்குள்ளே அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் ஆதிக்கத்தையும் பலத்தையும் சமநிலைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் சிரியாவிலே ரஷ்யாவினுடைய இருப்பானது மிக முக்கிய தேவையாகும். இதற்கமைவாகவே ரஷ்யாவினுடைய தலைமைகள் சிரியாவின் புதிய இடைக்கால அரசோடு சில பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ரஷ்ய ராணுவ தளங்களை பாதுகாப்பதற்காகவுமே ரஷ்ய தரப்பினர் இந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றிருப்பதாகவும் சிரியாவிலே ரஷ்யாவினுடைய இருப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. அதே நேரம் ரஷ்யாவானது சிரியாவினுடைய ராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய 80% போர் வாகனங்களையும் போர் உபகரணங்களையும் ஆயுதங்களையும் சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலிருந்து லிபியாவுக்கு மாற்றம் செய்துவிட்டது. சிறிதளவிலான ஆயுதங்களையும் உபகரணங்களையும் போர் வாகனங்களையும் மாத்திரமே தற்போது ரஷ்யா சிரியாவினுடைய இராணுவ தளங்களிலே வைத்துள்ளது. அடுத்து ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி ஷபானி இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் ரஷ்யா மற்றும் ஈரானுடனான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். இந்த உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக நாங்கள் நேர்மறையான பாசிட்டிவான தகவல்களையே பெற்றிருக்கின்றோம் என சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் சிரியாவினுடைய நிலைமைகளை ஆராய்ந்து கண்காணித்து வருகின்றோம். சிரியாவின் புதிய நிர்வாகத்தோடு நேர்மறையான முறையில் பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளோம். மேலும் ரஷ்யாவோடு ஒன்றிணைந்து நாங்கள் சிரியாவிலே மூலோபாய வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருந்தது. சிரியாவிலே புதிய இடைக்கால அரசு நியமிக்கப்பட்டதும் ஈரானிய தலைமைகள் சிரியாவோடு உறவுகளை பலப்படுத்துவதற்காக சில முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவினுடைய அரசு நிர்வாகத்தில் பயங்கரவாத தளபதிகளும் பயங்கரவாத புள்ளிகளும் நியமிக்கப்படக்கூடாது என்றும் பயங்கரவாதத்திற்கு முழுமையான ஆதரவளிக்கக்கூடியவர்கள் சிரியாவின் புதிய அரசாங்கத்திலே நியமிக்கப்படக்கூடாது என்றும் அவ்வாறு பயங்கரவாத தலைமைகள் இல்லாத புதிய அரசு நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் சிரியாவின் புதிய அரசோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றும் ஈரானிய தலைமைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை பலப்படுத்துவதற்காகவுமே ஈரானிய தரப்பினர் சிரியாவோடு உறவை பலப்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். இராஜதந்திர ரீதியில் சிரியாவோடு அணுகி அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் செயற்படுவதற்காகவே ஈரானிய தலைமைகள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் தம்பி ஜூலானியினுடைய நிர்வாகம் இவற்றினை விரும்பவில்லை. சிரியாவுக்குள்ளே ஈரானுக்கான முழுமையான தடையையும் விதித்தார்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்தினை செயற்படாமல் இருப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள். சிரியாவினுடைய புதிய நிர்வாகத்திலே ISIS பயங்கரவாத தளபதிகளையும் அல் நுஸ்ரா பயங்கரவாத தளபதிகளையுமே முக்கிய புள்ளிகளாக நியமித்தார்கள். அதே போன்று 3 மாதத்திற்குள்ளே தேர்தல் ஒன்றினை நடத்தி புதிய அரசாங்கத்தினை தெரிவு செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இன்னும் 5 வருடங்களுக்கு தேர்தலை நடத்த முடியாது என்று கூறிவிட்டு தம்பி ஜூலானியே சிரியாவினுடைய உத்தியோகபூர்வமான ஜனாதிபதியாகவும் பதவியேற்றார். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக தம்பி ஜூலானி கடந்த 3 மாதமாக எடுத்திருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் ஒரு மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்துள்ளன. சிரியாவுக்கான முக்கியமான சவால்களை சிரியாவின் புதிய இடைக்கால அரசாங்கத்தினால் வெற்றி கொள்ள முடியவில்லை. துருக்கியுடனான வர்த்தகத்தின் மூலமாகவும் பெரிதாக லாபங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இதனால் துருக்கியினுடைய பொருட்களுக்கு அதிகளவான வரிகளை விதிக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருந்தது. மேலும் துருக்கியினுடைய பணவீக்கமும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் துருக்கியும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் சிரியாவுக்கான முழுமையான பண உதவிகளையும் அவர்களால் வழங்க முடியாமல் போய்விட்டது. ஆரம்பத்தில் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் நாங்கள் இதை செய்ய போகின்றோம் அதை செய்ய போகின்றோம் என்று தெரிவித்திருந்தாலும் அவர்கள் நினைத்தபடி சிரியாவுக்கான உதவிகளை வழங்க முடியவில்லை. அதே நேரம் சிரியாவிலே துருக்கியினுடைய செல்வாக்கை குறைப்பதற்கு சவுதி அரேபியாவும் ராஜதந்திர ரீதியில் களமிறங்கி இருந்தது. இதனை சாதகமாக பயன்படுத்தி தம்பி ஜூலானி தன்னுடைய உத்தியோகபூர்வமான முதலாவது விஜயத்தினை சவுதி அரேபியாவுக்கு
மேற்கொண்டிருந்தார். சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து முகமது பின் சல்மானோடு முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார். மேலும் சிரியாவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக சில ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திட்டிருந்தார். பிறகு துருக்கியினுடைய அதிபர் கோபமடைந்து விடக் கூடாது என்பதற்காக துருக்கியிற்கும் அவசரமாக விஜயம் செய்தார். துருக்கியினுடைய அதிபர் அர்துகானை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். ஆனால் தம்பி ஜூலானி நினைத்தபடி துருக்கியுடனான பேச்சுவார்த்தைகள் பெரிதாக வெற்றி அளிக்கவில்லை. இதற்கு துருக்கியினுடைய பணவீக்கமும் பொருளாதார நெருக்கடிகளும் ஒரு முக்கிய காரணியாகும். அதே போன்று அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் சிரியாவுக்கான பொருளாதார தடைகளை தற்காலிகமாக நீக்கினாலும் களத்திலே இந்த பொருளாதார தடைகளுடைய தற்காலிக நீக்கமானது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதே போன்று சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறப் போவதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இவை தொடர்பான எந்த விதமான தகவல்களும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே சிரியாவினுடைய இடியாப்ப சிக்கல்கள் தொடர்கின்றன. தம்பி ஜூலானி நினைத்ததை போன்று சிரியாவினுடைய சவால்களை அவருக்கு வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்படியான நிலைமையில் தான் ரஷ்யாவோடும் ஈரானோடும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் தம்பி ஜூலானியினுடைய புதிய அரசாங்கம் முன் வந்துள்ளது. அடுத்து சிரியாவுக்கான மிக முக்கியமான சவால்களில் ஒன்றாக தம்பி ஜூலானியினுடைய தலைமைக்கு கீழால் இருக்கக்கூடிய பயங்கரவாத படைகளுடைய மோதல்கள் காணப்படுகின்றன. தம்பி ஜூலானியின் தலைமைக்கு கீழால் இருக்கக்கூடிய பயங்கரவாத படைகளுக்கு இடையிலான மோதல்களையும் அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. வெவ்வேறு பயங்கரவாத குழுக்களை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து சிரியாவை கைப்பற்றினாலும் இந்த பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி சிரியாவை கட்டியெழுப்ப முடியாது என்பது தற்போது தெளிவாக புலப்படுகின்றது. அடுத்து சிரியாவிற்குள்ளே துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே ராஜதந்திர போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பது தொடர்பாக ஒரு மாதத்திற்கு முன்பே சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இதற்கமைவாக தற்போது சிரியாவுடைய களத்திலே புதிய மோதல்களும் ஆரம்பமாகியுள்ளன. அதாவது தம்பி ஜூலானியின் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளுக்கு கீழால் துணை பயங்கரவாத குழுக்களும் காணப்படுகின்றன. 5க்கு மேற்பட்ட பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து எஸ்டிஎஸ் பயங்கரவாத குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த துணை பயங்கரவாத குழுக்களில் 3க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்கள் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவையே விரும்புகின்றார்கள். துருக்கியினுடைய ஆதரவுக்கு பதிலாக சவுதி அரேபியாவின் ஆதரவையே விரும்புகின்றார்கள். அதே போன்று துருக்கி ஆதரவு படைகளான சிரியன் நேஷனல் ஆர்மி என்கின்ற எஸ்என்ஏ பயங்கரவாத படைகள் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டுள்ளார்கள். இவர்கள் குர்திஷ் படைகளான எஸ்டிஎஃப் பயங்கரவாத படைகளுக்கு எதிராக வடகிழக்கு சிரியாவிலே மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 2 மாதமாக எஸ்என்ஏ பயங்கரவாத படைகளுக்கும் எஸ்டிஎஃப் பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த மோதல்களில் எஸ்என்ஏ பயங்கரவாத படைகளுக்கு ஆதரவாக துருக்கி இராணுவமும் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே களமிறங்கியுள்ளது. எனவே இப்படியான நிலைமையில் தற்போது தம்பி ஜூலானியின் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளுக்கும் துருக்கி ஆதரவு படைகளான எஸ்என்ஏ பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பித்துள்ளன. நேற்றிரவு சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளுக்கும் எஸ்என்ஏ பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் உச்சகட்ட மோதல்கள் இடம்பெற்று ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் துருக்கி ஆதரவு படைகளான எஸ்என்ஏ பயங்கரவாத படைகளுடைய ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். அவர்களுடைய இராணுவ கிடங்குகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எஸ்என்ஏ பயங்கரவாத படையினுடைய ஹம்சா படைப்பிரிவினுடைய முக்கியமான தளபதிகளையும் கைது செய்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக எஸ்என்ஏ பயங்கரவாத படைகளின் ஹம்சா படைப்பிரிவின் தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய ஹஸ்ஸாம் ஹாஃபிஸ் என்கின்ற தளபதியை எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் கைது செய்துள்ளார்கள். இவருக்கு கீழால் இருக்கக்கூடிய துணை தளபதிகளையும் கைது செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து 2 பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அத்தோடு வடக்கு சிரியாவின் மாரே பிரதேசமானது எஸ்என்ஏ பயங்கரவாதிகளுடைய கோட்டையாக காணப்படுகின்றது. தற்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக எஸ்என்ஏ பயங்கரவாத படைகள் மாரே பிரதேசத்தில் அடுத்த கட்ட போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் போருக்கு தயார்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க நேற்றிரவு சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் ஹாமிம் இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய டிஐபி துர்கிஸ்தான் பயங்கரவாத படையொன்றுதான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் இவை தொடர்பாக இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்களை வெளியிடவில்லை. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவினூடாக வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. தம்பி ஜூலானி அண்ணன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை கண்டுகொள்வதே இல்லை. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு கிராமங்களை கைப்பற்றி வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்குள்ளே தெற்கு சிரியாவின் இன்னும் 3 கிராமங்களை முழுமையாக கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஊடகவியலாளர் ஜினோ யாசர் மகோத் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமானது பல்வேறுபட்ட நோக்கங்களை கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தினை சிரியாவின் புதிய அரசானது திறம்பட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காசாவில் இருந்து 5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை சிரியாவுக்குள்ளே களமிறக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறந்த வியாபாரமாகவும் மாறப்போகின்றது என எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போதைய சூழ்நிலையில் சிரியாவானது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. சிரியா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா முழுமையாக நீக்காமல் சிரியாவின் பொருளாதாரத்தை ஓரளவேனும் மீட்டெடுக்க முடியாது. இதனால் சிரியாவோடு சிறந்த வியாபாரம் ஒன்றை மேற்கொண்டு காசாவில்
இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை சிரியாவுக்கும் நாடு கடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஜோர்டான், எகிப்துக்கு அடுத்தபடியாக பலஸ்தீனிய மக்களை சிரியாவுக்கும் நாடு கடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் முகமாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இண்டிபெண்டன்ட் அரபிக் பத்திரிகையானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு ஜோர்டானும் எகிப்தும் மறுப்பு தெரிவித்தால் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக சிரியாவை தான் தெரிவு செய்வார். சிரியாவுக்கு தற்போது அமெரிக்காவுடைய உதவி மிகவும் முக்கிய தேவையாகும். இதனால் சிரியாவுக்கு தேவையான பொருளாதார உதவிகளுக்கு மாற்றீடாக டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்த்துவார் என்றும் குறித்த பத்திரிகையானது சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தம்பி ஜூலானி சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை அண்ணன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார். மேலும் பெரிய அண்ணன் அமெரிக்கா கூறுவதை போன்று செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஈரானிய விமானங்கள் லெபனானுக்குள்ளே நுழைவதற்கான தடையினுடைய காலத்தினை லெபனானினுடைய அரசு நீடித்துள்ளது. இன்றைய தினம் இந்த தடைகள் நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்னும் சில நாட்களுக்கு ஈரானினுடைய விமானங்கள் லெபனானுக்குள்ளே நுழைய முடியாது என லெபனானினுடைய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் கூறியதை போன்று தெற்கு லெபனானின் 5 புள்ளிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்றைய தினம் வெளியேறவே இல்லை. இந்த 5 பிரதேசங்களை தவிர ஏனைய பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறியுள்ளது. லெபனானினுடைய அரசை ராணுவமானது கூறியதை போன்று எதையுமே செய்யவில்லை. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றவில்லை. எனவே தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும். அதே போன்று லெபனானினுடைய அரசாங்கமானது ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் மாத்திரமே நாங்கள் தெற்கு லெபனானினுடைய 5 புள்ளிகளில் இருந்தும் வெளியேறுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்று காலை ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் சபாநாயகரும் ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிலே நிலைத்திருப்பது இறையாண்மையை மீறக்கூடிய செயலாகும். ஐநாவின் பாதுகாப்பு சபை தீர்மானத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். மேலும் இஸ்ரேல் லெபனானின் ஒரு அங்கலத்தில் நிலைத்திருந்தாலும் அது ஆக்கிரமிப்பாகவே கருதப்படும். இதனை நாங்கள் ஆக்கிரமிப்பாக கருதியே செயற்படுவோம். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான சர்வதேச அழுத்தங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். மேலும் இவர்களை வெளியேற்றுவதற்கான இன்னும் ஏனைய வழிமுறைகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என குறித்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது லெபனானினுடைய அரசாங்கம் சர்வதேச அழுத்தத்தினை பயன்படுத்தி 5 புள்ளிகளிலே நிலைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்ய போகின்றார்கள். ஆனால் உண்மையில் சர்வதேச அழுத்தத்தின் மூலமாக எதுவுமே செய்ய முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாகவே லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என லெபனானினுடைய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் இவை குறித்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் முன்னாள் செயலாளர் தியாகி சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய இறுதி மரண சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. இந்த மரண சடங்குகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் நடைபெற்றதற்கு பிறகே இவை தொடர்பான முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் மொபைல் கரவன்களும் கனரக வாகனங்களும் கனரக உபகரணங்களும் புல்டோசர் வண்டிகளும் ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக காசாவிற்குள்ளே நுழையும் என மத்தியஸ்தர்கள் உறுதியளித்திருந்தார்கள். இருப்பினும் இன்றைய தினம் 5 புல்டோசர் வண்டிகள் மாத்திரமே ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக அனுமதிக்கப்பட்டிருந்தன. அத்தோடு காசாவிற்குள்ளே இவற்றை அனுமதிப்பது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை காசாவிற்குள்ளே மொபைல் கரவன்களையும் கனரக வாகனங்களையும் அனுமதிப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. இருப்பினும் அவர்கள் சில நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஹமாஸிடம் உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் அவசரமாக அதிக எண்ணிக்கையில் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு விடுதலை செய்யப்பட்டால் மாத்திரமே மொபைல் கரவன்களும் கனரக வாகனங்களும் கனரக உபகரணங்களும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவற்றினை விளக்கும் முகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. வருகின்ற சனிக்கிழமை ஹமாஸ் தரப்பினர் 3 பணைய கைதிகளையே விடுதலை செய்வார்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் வருகின்ற சனிக்கிழமை 6 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் 6 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்தால் மாத்திரமே காசாவிற்குள் மட்டுப்படுத்தப்பட்ட மொபைல் கரவன்களும் கனரக உபகரணங்களும் வாகனங்களும் அனுமதிக்கப்படும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஹமாஸ் தலைமைகளோடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் தரப்பினர் இன்னும் இவற்றிற்கான சம்மதத்தினை வழங்கவில்லை. ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கினால் ஹமாஸ் தரப்பினர் வருகின்ற சனிக்கிழமை 6 பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.